சந்திரசேகரன், நீங்களே சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம முதல்ல இன்றைக்கு 5 மாநில தேர்தல் முடிந்து விட்டதுன்னு புரிஞ்சிக்கலாம். இப்பொழுது விலையேற்றம் என்பது அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அவர்கள் இந்த விலையேற்றம் இருக்கும் என்பதை ஏற்கனவே திரு ராகுல் காந்தி அவர்களிலிருந்து எல்லா எதிர்க்கட்சிகளுமே சொல்லி வந்தன. அதை இல்லை, நாங்கள் ஒன்றும் ஏற்ற மாட்டோம், மக்களை பீதிக்கு உள்ளாக்குகிறார் ராகுல் காந்தின்லாம் இவர்கள் சொன்னாங்க. வேண்டுமென்றே பீதிக்கு உள்ளாக்குகிறார், நாங்கள் விலையேற்றம் என்பது இருக்காதுன்னு எல்லா மத்திய அமைச்சர்களிலிருந்து பிரதமரிலிருந்து எல்லோரும் சொன்னார்கள். ஆனால் எதிர்பார்த்தது போலவே இந்த விலையேற்றம் நடந்திருக்கிறது. இது அவசியமான ஒன்றா? அதை உடனே இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், உலகத்தில் பல நாடுகளில் இவ்வளவு இப்படி இல்லை, இப்போ இங்கு தான் விலை குறைவாக நாங்கள் கொடுக்குறோம், இந்த அதுவும் ஈரான் வாருக்கு பிறகு, அமெரிக்கா ஈரான் போருக்கு பிறகு இவ்வளவு விலை குறைவாக நாங்கள் கொடுப்பதற்கு இந்தியா தான் கொடுக்கிறது என்றெல்லாம் காரணம் சொல்கிறாங்க. இன்னொன்று இவர்கள் வைத்திருக்கும் வழக்கம் என்னவென்று சொன்னால், நீங்கள் விலை குறைப்பை இந்த ஒரு 4 ஆண்டுகளாக விலையை ஏற்றாமல் வைத்திருக்கிறோம் என்பதை அரசு விலை ஏற்றாமல் வைத்திருக்கிறது, மோடி அரசு வைத்திருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ விலை ஏற்றம் நடந்தபோது என்ன செய்தியை சொல்கிறாங்கன்னா, எண்ணெய் நிறுவனங்கள் விலையேற்றத்தை அறிவித்துள்ளன. அதுக்கு மட்டும் விலையேற்றம் அறிவிக்கும் போது மட்டும் எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிக்கும். விலை குறைப்பையோ அல்லது விலை மாற்றம் இல்லாமல் வைத்திருப்பதையோ மோடி அரசு செய்யும். இதைத்தான் இவர்கள் செய்யும் வழக்கமாக வச்சுருக்காங்க. சரி, இது சர்வதேச கச்சா எண்ணெய் மதிப்பில் விலை உயர்வுனால இது நடந்ததா என்று கேட்டால், அதையும் நீங்கள் ஒரு நியாயப்படுத்த முடியாதுன்னு நான் சொல்கிறேன். ஏனென்றால் ஒரு ஒப்பீட்டளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2014 $140 அளவுக்கு இருந்துச்சு கச்சா எண்ணெயுடைய விலை உயர்வு. விலை $140 இருந்துச்சு. அப்பொழுது மன்மோகன் சிங் அவர்கள் அரசு 70 ரூபாய்க்கு 72 ரூபாய்க்கு பெட்ரோலையும் 50 ரூபாய்க்கு டீசலையும் அப்போது கொடுத்தது. ஆமாம், இது 415 ரூபாய்க்கு சமையல் எரிவாயு அப்பொழுது. அதாவது 2013 2014 அவர் ஆட்சியிலிருந்து இறங்கும் போது நான் சொல்கிறேன் விலை, கடைசி காலகட்டம். ஆமாம், அந்த நேரத்தில் உள்ள விலையை சொல்கிறேன். $141. ஆமாம், நான் சரி ஒரு உத்தேசமாக ஒரு $100 விட்டு இல்லை, நம்ம அந்த புள்ளி இருக்கு. கரெக்ட். அதாவது 2025 அதே உக்ரைன் ரஷ்யா வாரின் பொழுது, இப்போ போரின் பொழுது ரஷ்யாவிடம் இருந்து நாம் வாங்கியது $70 வாங்கணும். 70, 60, $50 கூட ஒரு கட்டத்தில் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி அப்போ என்ன விற்றாங்கன்னா 101 ரூபாய்க்கு பெட்ரோலையும் 92 ரூபாய்க்கு டீசலையும். இந்த விலை தான், இதே விலை தான், இல்லை கொடுத்தார்கள். அது எப்போ கொடுத்தாங்க, அதே விலையில் தான் கொடுத்தார்கள். அது எதற்காக சொல்றேன்னா, அந்த ஒப்பீட்டளவில் நீங்கள் இப்பொழுது என்ன கச்சா எண்ணெய் விலை விற்கிறது 2026, இப்போ இந்த ஈரான் வாருக்கு போரினால் கச்சா எண்ணெயுடைய விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $106 $109 தான். நீங்கள் பாருங்கள், $140 நாங்கள் 72 ரூபாய்க்கு கொடுக்க முடிந்தது. அப்பொழுது மக்களுடைய தலையில் சுமையை ஏற்றக்கூடாது என்பதற்காக ஒரு 1.5 லட்சம் கோடி அளவிற்கான ஆயில் பாண்ட் வாங்கி அதன் மூலமாக மானியமாக கொடுத்து மக்களுடைய தலையில் சுமையை ஏற்றலாம். அதனால் விலைவாசி ஏற்றம் என்பது கட்டுக்குள் இருந்தது. நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். நீங்கள் இன்றைக்கு ஒரு 3 ரூபாய் விலை ஏற்றுறீங்க, இது 25 ரூபாய் விலை வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க நிபுணர்கள்லாம். சொல்கிறது, இந்த பெட்ரோல் விலை உயர்வு என்பது 25 ரூபாய் வரைக்கும் விலை உயர்வு ஏற்படலாம்னு ஒரு கணிக்கிறேன்னா, இப்போ இதை எப்படி நம்ம பார்க்கணும்னு சொன்னால், இங்கே உள்ள பிரச்சனையை பார்க்கல, இது இன்டர்நேஷ்னல் க்ரைஸ். நேற்று அவர் போயிட்டு அக்ரிமெண்ட்டு சில விஷயத்தை போட்டிருக்காரு. ஹெர்மூஸ் ப்ரோக்ராம்ஸ் இன்னும் முடிகிற மாதிரி தெரியல. ஈரான் ரொம்ப வலிமையாக இருக்கிறது. இதனால் இந்த பிரச்சனை எப்போ முடியும், ஹவு லாங் டு டேக் தட் இஷ்யூ, அதெல்லாம் நமக்கு சொல்ல முடியாது. அதனால் இட்ஸ் டேக்ஸ் மோர் டைம். அப்படின்னா எப்படி இந்தியா சமாளிக்கும்? இல்லை, நீங்கள் ஏற்கனவே இந்தியா தான் சமாளிக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தவரை என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு உலக தலைவராக, இந்தியாவிலேயே இந்திய தலைவராக, உலகிலேயே மிகப்பெரிய தலைவராக தன்னை நிலைநாட்டுக் கொள்வதை மட்டும் அவரை கான்சன்ட்ரேட் பண்ணுறதா தான் நான் நினைக்கிறேன். உள்நாட்டில் என்ன நம்முடைய மக்களுக்கு என்ன தேவை, மக்களுடைய தலையில் சுமையை சுமத்தினால் அது என்ன ஆகும்? இப்போ 3 ரூபாய் விலை ஏற்றுறதுனால சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கு நீங்கள் கலால் வரியே கேட்டிங்கன்னா 2024 2014 25 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்க வந்ததுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கலால் வரி மூலமாக 11 வருஷத்தில் 39.54 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் வந்திருக்கு இவங்களுக்கு. நீங்கள் இவங்க கேட்டால் விலையேற்றத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் அரசு வைத்து சென்ற பாண்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. அது 1.5 லட்சம் கோடி தான். ஆனால் இவர்கள் கலெக்ஷன் செய்கிறது கிட்டத்தட்ட 40 லட்சம் கோடி.
அப்படி என்றால் இவர்கள் வந்து அதை மறைக்கிறார்கள். இவர்கள் வந்து மறைத்து அந்த நீங்கள் ஆனால் அதே இது நேரத்தில் ஒரு பெரிய தொழிலதிபர்களுக்கெல்லாம் அங்கே பல லட்சம் கோடி வந்து தள்ளுபடி செய்யப்படுகிறது, கடன் தள்ளுபடி அவர்களுக்கு செய்யப்படுகிறது. நீங்கள் அதை ஏன் இதில் நீங்கள் இது பண்ணக்கூடாதுன்னு தான் நான் கேட்குறேன். அந்த மானியமாக இவர்கள் ஏன் அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? அதாவது ரவி சார் சொன்னார், ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைகிறதுனால எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அப்படின்னு சொன்னார். அது மிகவும் தவறான தகவல். அப்படின்னா ஏன் வந்து வர்றதுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு தெரியல. நாங்கள் வந்தால் ரூபாயின் மதிப்பை இரட்டிப்பாக மாற்றுவோம், உயர்த்துவோம். 2013 டியூரிங் இஸ் எலெக்ஷன் கேம்பிங் சொன்னார். அதுதான் மெயினா சொன்னார். இந்த வார்த்தை டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பை 2 மடங்கு உயர்த்துவோம் சொன்னார். ஆமா, அது கூட இல்லம்பாங்க, விட்டுருங்க. அதாவது 2 மடங்காக உயர்த்துவோம் சொன்னார். ஆனா 58 ரூபாயா 56 ரூபாயா இருந்த மதிப்பை வந்து இன்றைக்கு 96 ரூபாயா வந்திருக்கு. என்னன்னா நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதியை விட இறக்குமதி தான் அதிகம். நீங்கள் இறக்குமதி அதிகம்ன்றப்ப அந்த அந்நிய செலாவணி நீங்கள் டாலரில் வாங்குறப்ப அது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா மதிப்புமே கூடும்ல. அது உங்களுக்கு நம்ம இந்தியாவுக்கு பாதிப்பு தானே ஏற்படும். எப்படி அது இதாக இருக்கும்? அதாவது ஒரு நாட்டினுடைய செல்வத்தை அளவிடுறது 2 காரணம் தான். ஒன்று ஃபாரெக்ஸ் கேஸ், நம்முடைய இருக்கக்கூடிய கையிருப்பு அந்நிய செலவாணி $700 பில்லியன், இன்னைக்கு $690 பில்லியன். நல்லா கவனிங்க. இரண்டாவது தங்கத்தின் அளவு. ஆமா, நம்மள்ட்ட 800 டன் ஸ்டாக் இருக்கு. இவர்களை பொறுத்தவரை, அரசாங்கத்தை பொறுத்தவரை என்ன, மோடி அரசாங்கத்தை பொறுத்தவரை என்னன்னா, நிதியமைச்சரே சொல்லுவாங்க, நீங்கள் வந்து டாலரின் மதிப்பு இதாக இருக்குது, அதாவது ரூபாயின் மதிப்பு குறைந்திருக்கிறதேன்னு கேட்டோம்னா, ரூபாயின் மதிப்பு குறையவில்லை, டாலரின் மதிப்பு தான் உயர்ந்து விட்டதுன்னு சொன்னவங்க. ஆமாம், அதே சொன்னாங்க, இதே வார்த்தை சொன்னாங்க. அதே மாதிரி ஹோட்டல்ல வந்து விலைவாசி உயர்ந்திருக்கிறது, தோசை இட்லி எல்லாம் உயர்ந்திருக்கணும், ஏன் ஹோட்டல்ல போய் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டவங்க. அப்படித்தான் இவர்கள் சொல்லுகிறார்களே தவிர ஏழைகள் பாதிப்படைவதை பற்றி எந்தவித கவலையும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறப்ப ரிலையன்ஸ், முகேஷ் அம்பானிக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் வந்து புதிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை வந்து அமெரிக்காவில் டெக்சாஸில் $300 பில்லியன் நிறுவனத்துக்கு அரசாங்கம் உதவுது. நீங்கள் இந்த ஆயில் கிரைசிஸ் இங்கே இருக்குது, இங்கு இவ்வளவு கிரைசிஸ் இருக்குது, ஆனால் அதற்கு உதவிடுவதற்கு அரசாங்கம் முன்னிலையில் நின்று செயல்படுகிறது. இந்த அரசாங்கம் யாருக்காக இந்த அரசாங்கம்ன்றது தான் கேள்வி. இப்போ நீங்கள் ஒரு $3 தானே விலை உயர்ந்திருக்கு அப்படின்னு நினைக்க முடியாது. நீங்கள் அதனால் எவ்வளோ இது டீ விலையை ஏற்றுனது தான் இறக்கணும், இதெல்லாம் வந்து ஒரு கருத்து கிடையாது. நீங்கள் அவங்க வந்து ஒரு டீ விலையை ஏற்றுறதுனால அந்த ஒரு டீ கடைக்காரன் வந்து ஒரு கோடீஸ்வரன் ஆக போகிறதில்ல. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு பாதிப்பு என்ன, நீங்கள் சரக்கு வாகனங்கள் எடுத்து வர்றதுனால விலைவாசி இல்லை, காய்கறியிலேருந்து எல்லாம் நாளைக்கு உயர்ந்துடும், எல்லாமே உயர்ந்துடும். நீங்கள் ஒரு ஆட்டோவில் போனீங்கன்னா அது உயரும், கண்டிப்பாக உயரும். என்ன சொல்றாரு, இன்னைக்கு ஒரு நாடகம், அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு நாடகங்களை நடத்தி கொண்டிருக்காரு. என்னன்னா ரொம்ப கஷ்டம். அரசாங்கம் என்ன சொல்ற, மோடி அவர்களே சொல்றாரு, நீங்கள்லாம் ஆயில் பயன்பாட்டை குறைங்கன்னு சொன்ன உடனே ஒருத்தர் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் பைக்கில் போறாரு, ஒரு சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு நடந்தே போயிட்டாரு. ஆக ஒரு சீஃப் மினிஸ்டர் நடந்து போறாருங்க, 1.5 கிலோமீட்டர் பீகார் சீஃப் மினிஸ்டர் நடந்து போறாரு. அப்படின்னா மக்கள் எல்லாம் நடக்க சொல்றாங்களா? ஏன்னா ஏற்கனவே கொரோனா பீரியட்ல ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம பல பேர் செத்தாங்க. பீகார் சீஃப் மினிஸ்டர் பிஜேபி தானே? ஆமா, அவர் யாருக்கு எதிராக நடந்து போறாரு? ஏங்க, அவர் மோடி சொல்லிட்டாருல, நீங்க வந்து ஆயில் எண்ணெய் பயன்பாட்டை குறைக்கணுங்கிறதுக்காக பின்பற்றாராம். அவர் நடந்தே 1.5 கிலோமீட்டர் போனாராம் ஆபீஸுக்கு. இன்றைக்கு அது மாதிரி மக்களை நடக்க சொல்றாங்க. இவர் அவங்க அப்படி பண்ணவங்க தானே. ஏங்க, கொரோனா பீரியட்ல ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம மக்களை தவிக்க விட்டாங்க. இப்ப எல்பிஜி சிலிண்டர் இல்லாமல் மக்கள் தவிக்கிறாங்க. அதை என்னமோ பீதியை ஏற்படுத்தினாங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் வணிக சிலிண்டராக இருந்தாலும் சரி, வீட்டு சிலிண்டராக இருந்தாலும் சரி, பற்றாக்குறை இருக்கிறது. அதை மறைக்கக்கூடாது, எல்லோரும் அனுபவிக்கிறோம். இன்னைக்கு ஹோட்டல்கள் சொன்ன மாதிரி சிறு ஹோட்டல்கள்லாம் எவ்வளவு ஹோட்டல் மூடிட்டாங்க. அதனால எவ்வளவு தொழிலாளர்களுக்கு பாதிப்பு, நேரடியாக பல பேர் பாதிச்சிருக்காங்க, பல பேர் வந்து மறைமுகமாக பல பேர். நமக்கு இப்போ முக்கியமான வாய்ப்பு, நான் சர்வதேச செய்திகளை ஏராளமான 10,000 அளவுக்கு கொடுத்துருக்கேன் ஒரு 4 வருஷத்தில். இன்றைக்கி நமக்கு இருக்கிற ரொம்ப அற்புதமான வாய்ப்பு, ஒன்று ஹெர்மூஸை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, நமக்கு எல்லாருக்கும் 20 கோடி ரூபா, ஒரு கப்பலுக்கு 2 மில்லியன், 5 நாடுகளுக்கு நட்பு நாடுன்னு ஈரான் ரெகக்னைஸ் பண்ணியிருக்கு, நாம ஒரு நாடு. இரண்டாவது, டாலரில் நம்ம பரிவர்த்தனை பண்ண வேண்டிய தேவையில்லை. இந்திய சல்லியை அவர்கள் கையில் கொடுத்துட்டு எண்ணெயை கடனில் வாங்கிட்டு வரலாம். இட் ஹாஸ் அ லாட் ஆஃப் ஸ்கோப், ரொம்ப பிரமாதமான ஸ்கோப். இதை விட ஒரு ஈரான் நம்ம அதாவது டெல்லவியோட கூட்டணி வைத்ததை கூட அவங்க பெருசாக நினைக்கல. நீங்க சொல்றது கரெக்ட். ஆனால் ஹார்மோஸ் நீர்முனை ஓபன் பண்றதுங்கிறது ஒரு பக்கம். ஆனாலும் இந்த போர் வந்து ஒரு வாரத்துல முடிஞ்சிடும்ன்ற முடிகிற விஷயம் கிடையாது. ஒரு வாரம் 90 நாள் முடிந்த பிறகு கூட நமக்கு பல காலங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கும்னு சொல்றாங்க, இருக்குங்கிறாங்க. ஆனால் அது அந்த நீண்ட கால திட்டத்தை அரசு எடுத்ததா
செய்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. நீங்கள் மக்களை நீங்கள் வந்து ஒரு ஒரு தொழிலதிபர்களுக்கு அம்பானி அதானி போன்றவர்களுக்கு சலுகை காட்டுகின்ற அந்த அரசு மக்கள் தலையில் மட்டும் ஏன் இப்படி சுமத்துகிறார்கள்? ஏன்னால் கலால் வரியை நீங்கள் இவர் கூட செஸ் வரியை தமிழ்நாடு குறைக்கலான்னார். அதற்கு முன்பு கலால் வரி நிறைய அரசாங்கம் போட்டிருக்கிறது. மத்திய அரசாங்கம் கலால் வரி போட்டிருக்கு. நீங்கள் கலால் வரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2014 பெட்ரோல் மீது இருந்த கலால் வரி வந்து ₹9.28. இன்றைக்கு 2025 ₹21.90 இன்றைக்கு இருக்குது. அதில் ₹10 இப்போ குறைச்சிருக்காங்க. இப்போ இந்த போர் வந்த பிறகு அதை இன்னும் குறைக்கலாம். ஏன் குறைக்கக்கூடாது? கலால் வரியை குறைச்சாலே நீங்கள் இந்த இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணலாம். அந்த ₹3 ஏற்றுறீங்கல்ல, ₹3 கலால் வரியை குறைக்கலாமே, ஏன் குறைக்கக்கூடாது? எண்ணெய் நிறுவனங்களுக்கு மீது கலால் வரியை குறைத்தாலே நீங்கள் அந்த விலையை பேலன்ஸ் பண்ணலாம். இது என்னென்னா விலைவாசி குறையும், மக்கள் தலையில் சுமை ஏறாது. ஏற்கனவே பல அவதிகளை பற்றி கொண்டிருக்கிற மக்கள் மீது மேலும் சுமையை ஏற்றுகின்ற அரசாக, ஏழைகள் மீது மேலும் மேலும் சுமையை ஏற்றுகின்ற அரசாக இந்த அரசு இருக்குது. அவர்களை பற்றி எந்த கவலையும் கொள்ளவில்லை மோடி அரசு.